மனுஷனடா நீலாம். ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்களேன். இல்ல நான் கேட்கறேன், உனக்கு யாரா அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? இந்த வீடியோல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நண்பர் வந்து ஆட்டோல போறதுக்காக ரேபிடோ ஒன்று புக் பண்ணியிருந்திருக்காரு. அவர் போக வேண்டிய லொகேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 800 மீட்டர் தான். ரைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆட்டோக்காரன் வந்து ஓடிபி கேட்டிருக்கான். இவரும் ஓடிபி கொடுத்துருக்காரு. ஆனாலுமே கூட இவன் ஓடிபி என்டர் பண்ணாம கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் யூட்டன் எடுத்திருக்கிறான். இந்த ரைடு முடிஞ்சதும் அவன் அவர்கிட்ட எவ்வளோ கேட்டிருக்கான் அப்படின்னா 100 ரூபாய் கேட்டிருக்கான். ஒரு 800 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, அதுக்கு அவன் 100 ரூபாய் கேட்டிருக்கான். 100 ரூபாய் தர முடியாதுன்னு நம்மால் ஆர்கியூ பண்ணதும் உடனே அவரை அடிச்சு அவர்கிட்ட இருந்து 95 ரூபாய் வாங்கியிருக்கிறான். இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? அடுத்து இந்த ஆட்டோக்காரங்களாம் சேர்ந்து ரேபிடோ காரன் என்ன பண்றானுங்க பாருங்க. இந்த வீடியோல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சேலத்துல ரேபிடோ ஓட்டுற ஒரு நபரை வந்து பிட் பாக்கெட் அடிக்கிறவன் முதல்ல ஒரு பொய்யையும் சொல்லி அவரை அடிக்கவும் செஞ்சிருக்கானுங்க. நான் எந்த ரேபிடோ காரனுக்கும் சப்போர்ட் பண்ணல. சொந்த வண்டியை கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரேபிடோ காரன் யூஸ் பண்றது தப்பு தான். ஆனா அதுக்காக நீ கை வைக்கிறது அதை விட பெரிய தப்பு. அதுலேயும் ஒரு சில கேவலமான ஆட்டோக்காரங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, தன்னோட மொபைலில் ரேபிடோ ஆப்பை லாகின் பண்ணிவிட்டு ஒரு ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுற ஒருத்தரை வர வச்சு அடித்து அவங்க பைக்கை உடச்சி இவ்வளோ கேவலமாக கீழ்த்தனமாக பண்ணிட்டு இருக்கிறானுங்க. 2 பேரும் ஒரே ஆப்ல தான்டா லாகின் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறீங்க. உன்னோட ஆதங்கத்தெல்லாம் உன்ன மாதிரி வறுமையில இருக்கிறவங்க கிட்ட போய் காட்டாத. இந்த ரேபிடோ பைக் டாக்ஸி எதிர்க்கிற எல்லா ஆட்டோக்காரனும் என்ன பண்றானுங்கன்னா, டெய்லியும் ரேபிடோல ஆட்டோ ஓட்டி ரேபிடோ காரனுக்கு கமிஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவனுங்களும் டெய்லி சந்தோஷமா சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறானுங்க. இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டில் ரேபிடோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல, ரேபிடோ ஓட்டுறது லீகல்னு சொல்லலை. எல்லாம் சில ஆட்டோக்காரங்களுக்கு மட்டும்தான். நிறைய ஆட்டோக்காரங்க இன்னும் போராடி தானே இருக்கிறாங்க. நீயும் போய் போராட வேண்டியது தானே. போராடுங்க, போராடி ரேபிடோ ஆப்பை பேன் பண்ணுங்க.